12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுறா கைடு 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுறா கைடு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரத்தில் உள்ள பிள்ளையார் கோவில் தெரு, மாரியம்மன் கோவில் தெரு, நாகரத்தினம் தெரு பகுதியைச் சேர்ந்த மக்கள் பலருக்கும் வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. இவர்களில் 30 பேர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்றனர். திருவேதி என்ற 54 வயது நபர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய மோகன்ராஜ் என்பவரும் இறந்ததால் மக்கள் பீதியடைந்தனர். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் ஒருவரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது. நேற்று மாநகராட்சி விநியோகம் செய்த தண்ணீரில் கழிவுநீர் கலந்ததாகவும் அதை குடித்ததால் தான் இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டதாகவும் பல்லாவரம் பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். குழா தண்ணி கொஞ்ச நாளாகவே ரொம்ப கலங்களாக வருது. அதால் மக்களுக்கு ரொம்ப பாதிப்பாகுது. வாந்தி பேதின்ட்டு இப்போ எல்லாரையும் எங்கள் வீட்லேயே ஒரு 4-5 பேர் அட்மிட் ஆகிருக்காங்க. இந்த தண்ணியால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு என்ன முடிவு கிடைக்குன்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் அதிகாரிகள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கண்ட்ரோல்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால எதுவுமே ஒன்றும் பண்ணல. அது பண்ணாதனால தான் இவ்வளோ பிரச்சனை. இதே பெரியவங்களுக்கு ஆச்சு, குழந்தைங்களுக்கு எதனா இந்த அண்ணா இருக்குது. மொத்தம் எத்தனை பேர் அட்மிட் ஆகிருப்பாங்க? இப்போ எங்கள் வீட்லேயே எங்கள் அப்பா, என் தங்கச்சி, எங்கள் அண்ணன் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒய்ஃபு, எங்கள் அண்ணன் தம்பி, மொத்தம் 4 பேர். ரொம்ப கலங்களாக வருதா? அப்படி ரொம்ப கலங்களாக இருக்குது. எப்பவுமே தண்ணி குழால தான் பிடிச்சி குடிப்போம், கவர்மெண்ட் குழால. அது குடிக்கும்போது நேற்று ரொம்ப கலங்களாக வந்துச்சு தண்ணி. அது குடிச்சதுனால என் மருமகளுக்கு, பக்கத்து வீட்டில் 3 பேருக்கு எல்லாமே வாந்தி, மயக்கம், பேதி. ஏரியா ஃபுல்லாக இருக்குது பல்லாவரத்தில். அது யாருமே இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. எல்லாம் பல்லாவரம் ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக இருக்குது. எல்லாருமே அட்மிட் ஆகிருக்காங்க ஜிஹெச்சில், ப்ரைவேட்டில். எங்கள் வீட்டில் 4-5 பேர். இதற்கிடையே குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்த அமைச்சர் தாமோ அன்பரசன், பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி, மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்தர் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பரசன், பாதிப்புக்கு காரணம் குடிநீர் இல்லை, அவர்கள் சாப்பிட்ட உணவில்தான் பிரச்சனை இருந்திருக்க வேண்டும் என்று அமைச்சர் சொன்னார். அப்போது அமைச்சரை மடக்கி ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டார். அந்த கேள்வியால் சூடான அமைச்சர் ரிப்போர்ட்டரை ஒருமையில் பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட கண்டோன்மெண்ட் 6வது வார்டிலும், அதே மாதிரி தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 13வது வார்டு பகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு 23 பேர் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கழிவுநீர் கலந்து குடிநீரில் கலந்துச்சுன்ற மாதிரி சொல்லி வயிற்றுப்போக்கு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. ஆனால் அது அதாவது குடிநீரில் கழிவுநீர் கலந்துச்சுன்னா அது மொத்த பேருங்களாம் வந்துருக்கணும். அது அந்த தெரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருக்கு மேலே பாதிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு 23 பேர் தான் பாதிப்பு. அதில் கூட இப்போ குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. கண்டோன்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒருத்தர் நேற்று மாங்காடுலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார் இங்கே பல்லாவரத்துக்கு. நேற்று வயசானவர், அவர் இறந்துட்டு இருக்கிறாரு. அது அரசு மருத்துவமனையில், அது குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டத்துக்காக இருக்குது. இப்போ நாங்கள் ஆய்வு பண்ணதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குடிநீரில் கலந்த மாதிரி தெரியல, ஃபுட்டில் தான் அதை கலந்த மாதிரி தெரியுது. இது அதிகாரிலாம் இப்போ வந்துட்டாங்க, ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ தகுந்த இனி இது போன்ற யாருக்கும் எந்த வித பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி உரிய நடவடிக்கையை நம்முடைய அரசு எடுத்துக்கொண்டு தண்ணி மாதிரி குடிச்சிருந்தாங்கன்னா ஒரு 300-400 பேர் பாதிச்சிருப்பாங்க. எல்லோரும் தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா? தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா? எனக்கு தகவல், இந்த மீனுங்கள்லாம் இப்போ பிடிச்சாங்கல்ல, நேற்று நம்ம கூட விசாரிச்சோம் உள்ள முந்தானத்து. நீ இந்த உடம்பு அதாவது உடம்பு சரியாகிறதுக்கு முன்னே மாதம் அப்படின்னு கேட்டால் அந்த மீன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதில் தான் இப்போ இன்னும் ஒரு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும். தண்ணியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததுன்னா கிட்டத்தட்ட 300-400 பேர் பாதிச்சிருப்பாங்க. நேரம் ஒருத்தர் இது ஒரு சிலர் ஒரு 10-20 பேர் தான் பாதிச்சிருக்கிறாங்க. மழைக்காலம் முடிஞ்ச பிறகு குளோரின் போடுறது வழக்கமாக இருக்கும், எல்லாம் போட்டுக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரியான வாசனைகள் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு அப்போதைய மக்கள் சொல்கிறாங்க சார், சொல்லியிருக்காங்க. நீ தானே அன்றைக்கி இந்த பவுடர் போட்டாங்கன்னு சொன்னாங்க சார். ப்ளீச்சிங் பவுடர் ரேட்டு என்ன தெரியுமா? தெரியல சார். ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. மைதா மாவு என்ன ரேட் தெரியுமா? நீ தானே கேள்வி கேட்ட? 40 ரூபா. ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார்? அதனால் மாநகராட்சியில் எது
ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் டென்ட் விட்டுருக்காங்க? எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. 15 ரூபாய்க்கு ஏன் சார் 55 ரூபாய்க்கு அப்புறம் டென்ட் விட்டுருக்காங்க? எங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? 55 ரூபாய் தான் சார் டென்ட். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது கமிஷன் பதில் சொல்றாரு. இப்போ ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காமராஜபுரத்தை வந்து இப்போ பயங்கரமா வந்து சுத்தம் படுத்துற அந்த மாதிரி பண்றாங்க. ஏன் அதுக்கு முன்னாடியே அந்த பகுதியை வந்து ஒரு தூய்மைப்படுத்த பணி வந்து மாநகராட்சி ஈடுபடலாம்னு சொல்லி அந்த அது மாதிரிலாம் இல்லை, ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஊரில் ஜனங்களுக்கு வந்து அந்த அக்கறை ஒண்ணுங்க. இப்போ போய் பார்த்தீங்களா அந்த தெருவில் இருக்கிற டப்பாக்கு பலம் போட்டு வச்சிருக்கிறான். இப்போ நாங்கள் நீங்க போய் பார்த்த இடத்துலயே கழிவுநீர் ஓடையெல்லாம் வந்து தூர் வராம அப்படியே இருக்கிறது நீங்களே சொல்லியிருக்கீங்க. இப்போ மக்கள் மேல குற்றம் சாட்டுறீங்க. அப்ப மாநகராட்சி மேல மக்கள் மேலே நாங்கள் என்ன குற்றம் சாட்டுறோம்? அப்படியே வச்சிருக்காங்க நீங்க தான் சார் சொல்றீங்க. இப்போ மக்கள் மேலே தப்பு இருக்குது இல்லை? ஆமாங்க சார். இப்போ மாநகராட்சி மேலேயும் அந்த கழிவுநீர் ஓடைகள்லாம் தூர் வராம இருக்குல்ல சார், அதுக்கு என்ன சார் பதில்? நல்ல தூர் வாரி தான் இருக்கிறோம். மழைக்கு முன்னாடியே